ஒரு பக்கம் இளைஞர் அஜித்குமாருடைய உடற்கூறு ஆய்வு அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக பல்வேறு கருத்துக்களையும் நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. இந்த நிலையில அஜித்குமார் அந்த காவல் ஆய்வாளர்களால் தாக்கப்படக்கூடிய ஒரு வீடியோ வந்திருக்கக்கூடிய சூழலில் அந்த வீடியோவை எடுத்த நபர் தற்பொழுது நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார் என்கிற தகவல் இருக்கிறது. இந்த விசாரணை தொடர்ந்து காரசாரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அந்த அஜித்குமார் தாக்குதலுக்கு ஆளான அந்த காட்சிகள் தொடர்பான அந்த வீடியோவை பதிவு செய்த நபர் தற்பொழுது நீதிமன்றத்தில் ஆஜராகி அவருடைய வாக்குமூலத்தை அளித்துக் கொண்டிருக்கிறார் என்பதே தற்பொழுது தகவலாக இருக்கிறது. இந்த விவகாரத்தில் செய்தியாளர் மாரிசாமியிடம் பேசுவோம். மாரிசாமி, இப்ப அந்த வீடியோ எடுத்த நபர் தற்பொழுது நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறாரு. அவர் பல்வேறு விளக்கங்களையும் கொடுத்துட்டு வராரு அப்படின்னு அறிகிறோம். அவர் என்ன விளக்கம் கொடுக்கிறாரு? அப்ப அந்த சம்பவம் அந்த நடந்த போது, அந்த தாக்குதலுக்கு அஜித்குமார் ஆளான போது என்ன நடந்தது? அந்த இடம் எப்படி இருந்தது? வீடியோ எடுத்த அந்த நபர் நீதிபதிகள்கிட்ட சாட்சியம் கொடுத்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீதிபதிகள் கேள்வி கேட்கிறாங்க, வீடியோ எங்கிருந்து எடுத்தீர்கள், எவ்வளவு நேரம் எடுத்தீர்கள், என்ன நடந்தது, யார் அங்கு இருந்தார்கள் அப்படின்னு நீதிபதிகள் கேள்வி. நீதிபதிகள் கேள்வியை கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாரு, கோவிலோட பின்புறம், அந்த கோவில் அலுவலகம், கோவில் இருக்க இடத்தோட பின்புறம் உள்ள கழிவறையில் இருந்தபடி நான் வீடியோ எடுத்தேன். சிறிது நேரம் தான் எடுத்தேன், ஏன்னா எனக்கு பயமா இருந்துச்சு, அதனால வெளியே வந்துட்டேன் அப்படின்னு வீடியோ எடுத்தவர் சாட்சியம் சொல்லிட்டாரு. சொன்னதை வச்சு சரி அப்படின்ட்டு அவரை நீங்க போலான்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு காவல் நிலையத்துல விசாரணை நடக்கவில்லை, அதன் சிசிடிவி காட்சிகள் வழக்கில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வேளையில் தாக்குதல் நடந்த கோவில் பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை காவல்துறை அறிக்கையில ஏன் இல்லை? காவல்துறை ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கையில எப்பயுமே நார்மலா அந்த ஒரு கேஸுக்கு வந்தாங்கன்னா அவங்க ஒரு ரிப்போர்ட்டோட தான் வருவாங்க. அந்த ரிப்போர்ட்ல காவல்துறை சிசிடிவி சாட்சிகள்லாம் வழக்குல கேட்கவே இல்லை. அங்க காவல்துறை நிலையத்துல எண்ணமே இல்லை, கொண்டு போவே இல்லை, கொண்டு போய் இவங்களை சும்மா உட்கார வச்சுட்டு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த காவல் நிலையத்துல உள்ள சிசிடிவி காட்சிகளை அவங்க காமிச்சிருக்காங்க. ஆனா கோவில்ல கூட்டு போய் தான் வச்சு அடிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அந்த கோவில்ல உள்ள சிசிடிவி காட்சிகளை அவங்க காமிக்கல அப்படின்னு நீதிபதிகள் கேள்வி எழுப்புறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது குற்றவாளிகளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்து விடுவீர்கள் போல தெரியுது அப்படின்னு நீதிபதிகள் தங்கள் வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. அது போக இப்ப தற்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா, உயர் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு அரசு தரப்பு கூறிருச்சு. அரசு அனைத்து நடவடிக்கைகளை எடுக்கும்னு கூறிருச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு உங்களோட பதில் மனு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அது நீதிபதிகள் நாங்க உத்தரவை போட்டுறோம் அப்படின்னு சொல்லி உத்தரவையே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப உத்தரவை வாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த உத்தரவுலதான் என்னென்ன இது அப்படி சொல்றாங்கன்றது இனிமே வந்துடும். ஏன்னா உத்தரவு வாசிக்க மாட்டாங்க அப்படின்றதுதான் வழக்கறிஞர்களோட கருத்தா இருந்துச்சு. அந்த அரசு வழக்கறிஞர்களும் அதுக்காக தான் அந்த 2 நாள் அவகாசத்தை கேட்டாரு. அதுக்குமே நீதிபதிகள் என்ன சொல்லிட்டாங்க, இல்ல இந்த மனுல நீங்க போட வேண்டிய பதில் மனுலாம் தேவையில்லாதது, ஏன்னா ஏற்கனவே நீங்க சொல்லிட்டீங்க காவலர் அனைத்து அரசு அனைத்து நடவடிக்கையும் எடுத்தோம், உயர் அதிகாரிகள் யாரா இருந்தாலும் பாரபட்சமின்றி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் சொல்லிட்டீங்க, அதனால நாங்க உத்தரவை வாசிச்சிடுறோம், உத்தரவை ரெடி பண்ணிடுறோம்னு உத்தரவை ரெடி பண்றாங்க. 2 நீதிபதிகள்னால அந்த உத்தரவை ரெடி பண்ணி உத்தரவை இது பண்ணிடுவாங்க, இப்ப சொல்லிடுவாங்க ஓபன் கோர்ட்லயே. நிலையத்துல விசாரணை நடக்கல, ஆனா அதோடைய சிசிடிவி காட்சிகள் வழக்குல காண்பிக்கப்பட்டிருக்கு எப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகளை நீதிபதிகள் சொல்லும் போது இதுக்கு அரசு தரப்புல ஏதேனும் விளக்கம் கொடுக்கப்பட்டதா? அரசு தரப்புல அதுதானே ஒண்ணுமே பதில் சொல்ல முடியல. அவங்களால பதில் சொல்ல முடியாம தான் திணறாங்க. அந்த நேரத்துல இவங்க எதுக்கு இந்த சிசிடிவி, அதாவது சம்பந்தப்பட்ட ஒரு ரிப்போர்ட் போடுறோம், அந்த ரிப்போர்ட்ல ஏதாவது ஒண்ணு வேணும். உங்க சிசிடிவி அப்படின்னு பார்த்தோம்னா சிசிடிவி அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக ஒரு சிசிடிவி காட்சியை உள்ள வைக்கிறாங்க, ஒரு சிடி எடுத்து உள்ள வைக்கிறாங்க. அதுல மேல பார்த்தாதான் தெரியும் இது போலீஸ் ஸ்டேஷன் சிசிடிவி, கோவில் சிசிடிவி அப்படின்னு. கோவில் சிசிடிவியே வைக்காதவங்க எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் சிசிடிவி அந்த ரிப்போர்ட்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு இப்ப கேள்வி கேட்கிறாரு. ஏன்னா ரிப்போர்ட்டை பூரா இப்பதான் எடுத்து பாக்குறாங்க. பார்த்துட்டு இந்த ரிப்போர்ட்ல எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு சம்பந்தமே இல்லை, நீங்க கூட்டு போய் அடிச்சது பூரா 5-6 இடம் வெளியிடம், நீங்க கூட்டு போய் விசாரணை பண்ணது பூரா அந்த இடம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனோட சிசிடிவி இதுல வச்சு என்ன பண்றது? ஒரு பையன் இறந்ததுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த பையன் பாடியே வரல அப்படின்றீங்க, நேரம் அந்த கோவில்ல இருந்து நேரம் அந்த ஒரு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டோன்றீங்க, அதுக்கடுத்து மதுரை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டோன்றீங்க, அப்புறம் எதுக்கு காவல் நிலையத்தோட சிசிடிவியை எதுக்கு வைக்கிறீங்க அப்படின்றாங்க. அதுக்கு அரசு தரப்புல இருந்து எந்த பதிலும் இல்லை, பதில் சொல்ல முடியல அவங்கனால.
அப்ப இந்த மாதிரியான கேள்விகள் தொடர்ந்து வருது. ரொம்ப முரணா இருக்கு. எந்த இடத்துல இந்த சம்பவம், அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதோ அந்த தாக்குதல் நடந்த சிசிடிவியை நீங்க தாக்கல் செய்யல. இன்னொரு பக்கம் காவல் நிலையத்துக்கு அழைச்சிக்கிட்டே போகலங்கும் போது அங்க வந்து விசாரணை நடத்தின மாதிரியான சிசிடிவி காட்சிகள், அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் கொடுத்துருக்கீங்க. இதுவே முரணா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது காவல்துறை, அதாவது அரசு தரப்புல அவங்களால பதில் கொடுக்க முடியல அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் கோடிட்டு காமிச்சு கூட அவங்க கால அவகாசம் கேட்டிருக்கலாம் இல்லையா? அது சம்பந்தமா நீதிபதிகள் வந்து அததான் நீதிபதிகள் என்ன சொல்றாங்க, இனிமே நீங்க சொல்ல போறது எல்லாமே வந்து இதை வச்சு பார்க்கும் போதே நீங்க வந்து குற்றவாளிகளை தப்ப விடுறதுக்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கிறீங்கன்னு தெரியுது. அப்புறம் எதுக்கு நீங்க கால அவகாசம் கேட்டு நீங்க ஒரு அறிக்கையை போட்டு இதுல என்ன நாங்க இது பண்ண அப்படின்ற ஒரு டென்ஷன்ல உத்தரவு இப்படி வழக்குகள்ல அரசு தரப்புல இருந்து கால அவகாசம் கேட்டுட்டாலே நீதிபதிகள் என்ன செஞ்சிருவாங்க, சரி அந்த அவங்களோட ரிப்போர்ட் வரட்டும், அவங்க அபிடேவிட் போடட்டும், கவுண்டர் ஃபைல் பண்ணட்டும், கவுண்டர் ஃபைல் பண்ண உடனே நம்ம ஆர்டர் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சால்வ் ஆயிடுவாங்க கொஞ்சம். ஆனா இந்த வழக்குல மட்டும் அவங்க வந்து அதுக்கான இதே எடுக்கல, அதுக்கான பொய்சனிக்கே அவங்க வரல. அந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே மலுப்பெல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் அந்த பையன் போய் நான் கக்கூஸ்க்கு பின்னாடி நின்று தான் எடுத்தேன், இதெல்லாம் கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அடுத்து வந்து இந்த போலீஸ் ரிப்போர்ட்டை பார்த்த உடனே தான் அவங்களுக்கு ரொம்ப ஜட்ஜஸ்க்கு வந்து ஒரு வெறுப்பான சூழ்நிலை மீண்டும் வந்துட்டு நாங்க இப்ப ஆர்டரை போட்டுறோம், அப்புறம் பாத்துக்கலாம், நீங்க வந்து எதுவும். ஆனா இந்த ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட மனநிலையில என்ன மனநிலையில ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்றதுலாம் தெரிய வரும். ஆர்டர் போட்டுறோம் அப்படின்ட்டாங்க. ஆர்டர் போட்டுறோம்னு சொல்லிட்டு இப்ப பேக்ரவுண்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல. இந்த கேஸோட பேக்ரவுண்டு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படி இப்படின்னா கடைசி ஃபைனல் ஆர்டர் சொல்லும் போது தான் அவங்களோட இது தெரியும். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.